வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக செயற்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். இடி டிவிஏசி அப்படின்ற விவகாரம் ஒரு பக்கம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு வெர்சஸ் இடி அப்படின்ற ரேஞ்சில் தான் அந்த வழக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அந்த அங்கித் திவாரி வழக்கு, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே நேற்று ஆரம் ஆன்லைன் திரு சாவித்திரி கண்ணன் அவர்கள் நடத்துகிற அந்த பத்திரிகையில் வழக்கறிஞர் பிரவீனா அப்படின்றவங்க ஒரு கட்டுரையை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. 2 விவசாயிகள், அந்த விவசாயிகளை பார்க்கும்போதே கடைசி விவசாயியில் அந்த ஒருத்தர் வருவார், அந்த அவரை விட ரொம்ப தளர்ந்து போனவர்களாக தெரியுறாங்க. பார்க்கும்போதே கிட்டத்தட்ட அதே பாணியில் தான். மயிலை நீ கொன்னியா அப்படின்ற ரேஞ்சில், அதுலையாவது மயில்னு ஒன்று இருந்தது, அது இறந்து போச்சு. இதில் அவங்க 6.5 ஏக்கர் வச்சுருக்கிறாங்க. அந்த 6.5 ஏக்கருக்கு நீ முறைகேட்டில் ஈடுபட்ட, பண பரிவர்த்தனை முறைகேடாக செஞ்ச, கருப்பு பண மோசடியில் ஈடுபட்டன்னு இடி சம்மன் பண்ணி அவங்கள கூப்பிடுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் சொல்கிற செய்தியை நான் பார்த்தேன். ஒரு சத்தியம் தொலைக்காட்சி அரவிந்தாக்ஷன் அவரும் கூட பதிவு பண்ணியிருந்தார். இப்போ கண்ணையன், கிருஷ்ணன் 2 விவசாயிகள், முக்கியமாக அவங்க தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர். அது இந்த இடத்துல அவ்வளோ அழுத்தமாக தேவைதான். நீங்கள் தேவேந்திரர், நான் நரேந்திரன் இங்கே டைலாக்லாம் பேசினார். அமித்ஷா கூட்டின்னு வந்தாங்க, கிருஷ்ணசாமி அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணார். இப்போ அந்த சமூகத்தை சேர்ந்த ஏழை விவசாயிகள், நீங்கள் சொன்ன 6.5 ஏக்கர் நிலத்துக்கு 3 பேர் பங்கு, தலைக்கு 1.5 ஏக்கர் 1.25 ஏக்கர் இவ்வளோதான் வரும் அப்படின்ற மாதிரி உள்ள இது. இப்போ அவர்களை அவங்க சொல்கிறது என்னன்னாக்கா, பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்க ஒரு நபர் நிலத்தை எல்லாம் வாங்குறாரு. இவர் நிலத்தை கொடுக்க சொல்லி கேட்குறாங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க. இவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. அப்போது கொடுக்க மறுத்த உடனே பிஜேபிக்காரங்களை போய் அணுகிறாங்க. அது வக்கீலோ அல்லது அரசியல் பிரமுகரோ, அது இனிமேல் தான் வெளியே வரும், போய் அணுகிறாங்க. அவங்க அணுகி நடக்கலை அப்படின்ன உடனே அவங்க வா சொன்னால் கேட்க மாட்டியாப்போ, ஈடியை வர சொல்கிறேன். இந்த விவசாயிகளுக்கு ஈடின்னா என்னன்னு தெரியாது, ஈடின்றதுக்கு என்ன அர்த்தன்றது கூட தெரியாது. அப்போ மெட்ராஸுக்கு வா, நம்மளுக்கு மெட்ராஸுக்கு கூப்பிட்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அதுக்கு பிறகு அவங்க உள்ளூரில் வழக்கறிஞர் ஒருத்தரை போய் பார்த்து, அந்த வழக்கறிஞர் சென்னையில் ஒரு வழக்கறிஞரை அறிமுகப்படுத்தி சென்னைக்கு வராங்க, சாஸ்திரி பவனுக்கு வர்றாங்க. இவங்களுக்கு எழுத படிக்க தெரியாத தலித் விவசாயிகள். இவங்களை எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, எங்கள் வக்கீல் கூட இருக்கட்டும், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அப்போ அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா, உன்னுடைய பட்டா பத்திரம் ஆவணங்கள், பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன வெங்காயமாக இருக்குது, அங்கே ஒரு 500-1000 இருக்கும், ரேஷன் அரிசி, முதியோர் உதவித்தொகை மாதம் 1000 ரூபா தான் இருக்கும். பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா, எல்லா ஆவணங்களையும், என்ன ஆவணம் இருக்குது எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்கள் வக்கீல் கூட இருக்கட்டும் அப்படின்னா, வக்கீல்லாம் கூட இருக்க முடியாது, தனியாக தான் விசாரிக்கணும். இது பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கறிஞர் அந்த பெண் ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஃபைட் பண்ணி நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொல்லி அந்த போலீஸ் இருக்குது. அப்போது ஒரு டயலாக் சொன்னதாக இது பண்ணுறாங்க. போலீஸ் என்ன ஸ்டாலினே கூட்டணுவா, அதெல்லாம் இங்கே ஒன்றும் நடக்காது, இடியோட பவர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு ரித்தேஷ் குமாரா ஏதோ பேர் சொன்னாங்க. ரித்தேஷ், ஆமாம், அவர் டயலாக் பேசினாராம். இது செய்தி. இப்போது இப்படி நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி நிலங்களை செல்வாக்குமிக்க மனிதர்கள் ஆக்கிரமிப்பது, விலைக்கு கேட்குறது, இது நாடெங்கும் நடக்கிற ஒரு விஷயந்தான். இப்போ ஒருவேளை முடியல, கொடுக்க மாட்டாங்க, எனக்கு பாரம்பரியம் இல்லை, இதை வச்சு தான் நான் பிழைக்கிறேன், முடியாதுன்னு சொன்னாக்க என்ன செய்வாங்கன்னாக்கா, நேராக கூப்பிட்டு காசு இவ்வளோ கொடுக்குறேன்பாங்க, இல்லை மிரட்டுவாங்க, இல்லை உள்ளூரில் கவுன்சிலர், அரசியல்வாதி, உள்ளூர் லோக்கல் ரவுடி, அதிகபட்சம் போனால் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், இதை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணி காரியத்தை எப்படி முடிக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. இல்லை எதுனா ஒரு பொய் வழக்கு கொடுத்து லோக்கலில் இழுத்தடிப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இவர் 1.5 ஏக்கர் விவசாயி, அதுக்கு நேராக இடி. நீங்கள் செந்தில் பாலாஜிக்கு தான் இடி வரணும், பிரியங்கா காந்திக்கு தான் இடி வரணும், அப்படி ஒரு லெவலில் இருக்கணும், நம்ம கேஜ்ரிவாலாக இருக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. இந்த கிருஷ்ணனுக்கும் கண்ணையனுக்கும் நேராக கூப்பிட்றாங்க. இது குருவி அடிக்க குண்டாந்தடி அப்படின்ற மாதிரி. இது எனக்கு என்ன தோணுது, இப்போ கொஞ்ச நாள் முன்னால் நம்ம நிர்மலா சீதாராமன் ஸ்ரீவைகுண்டம் கோயிலுக்கு போனாங்க. சரி, அவங்க வந்தது எதுக்கு வந்தாங்க, வெள்ளத்தை பார்வையிடுறதுக்கு. சரி, ஏதோ கோயிலுக்கு போனீங்க, உங்கள் நம்பிக்கை, அதை கூட ஒன்றும் சொல்லலை. போனால் நீ சாமி கும்பிட்டு போயிட்டுருக்கணும். சாமி கும்பிட போயிருக்கிறாங்க.
உடனே அந்த கோயில் ஐயருங்க அர்ச்சகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஆட்கள் வந்து, அம்மா பாருங்கள் பெருமாள் வீதி உலா போகிற வழியில் அங்கே ஏதோ கட்டண கழிப்பிடமோ ஏதோ ஒன்று இருக்குது, அதை எடுக்க சொல்லணும் அப்படின்னு இவங்கள்ட்ட சொல்கிறாங்க. பெருமாள் போகிற வழியில் சௌச்சாலையம் இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க கருதுறாங்க. ஓகே, பின்னால் தாமிரபரணி ஆறு ஓடுதாங்க, ஆத்தங்கரையில் வச்சுருக்குறாங்க. இது உலகம் பூரா உள்ள விஷயம்தான், நாடகம் உள்ளது. சரி, இதை அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க. அந்த அம்மா ஒரு யோக்கிய பொறுப்புள்ள நபராக இருந்தாங்க, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட வந்து சொல்கிறீங்க? இங்கே இருக்கார் ஈஓ இருக்கிறாரு, இல்லை ஏசி இருக்கார், அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கணும். ஏன் தனிப்பட்ட ஆர்வத்தில் அதை சொல்லலாம் இல்லையா? அது சொல்லக்கூடாதா? யார்? அவங்க ஒரு அமைச்சர் பார்வையிட வந்திருக்காங்க. இல்லை, ரோடு அமைச்சர்கிட்ட முறையிடுறாங்க. முறையிட்ட அமைச்சர் சொல்லியிருக்க வேண்டியது என்ன? இதை சொல்லியிருக்கணும். அவங்க வந்து அதிகாரம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரோடு போடலாம் இருக்கும் காசு, இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவர் ஒருத்தர் நான் பணம் கொடுக்குறேன்றார், நயினார் நாகேந்திரன். நீங்கள் எது கொடுக்குறீங்க? கம்மில் இருங்க. இன்னொருத்தர் நான் 30,000 பணம் தரேன்றார். உண்டியல்லாம் போடாதீங்க, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏசியை வந்து மிரட்டுற துணியில் பேசுகிறாங்க. இது நீங்கள் பாருங்கள், இந்த பார்ப்பனர்களுக்கு எங்காலும் வந்துட்டான் அங்கே சொல்கிறேன் அப்படின்னு இந்த ஏசியோ டிசியோ அவங்க வந்து ஹெச்ஆர்என்சி அதிகாரியை மிரட்டுறாங்க. அந்த அம்மாவும் அந்த அதிகாரத்தை அங்கே எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு? இப்போ இந்த இவன் போகிறான் ஒரு இடி ஆஃபீஸர்கிட்ட, யோ லேண்டு விற்க மாட்டேன்னா அதை போய் பார்ப்பியா, இங்கே வந்து இடிக்கு வர்ற நீ ஏதாவது அறிவு இருக்கா உனக்குன்னு அந்த சொல்லியிருக்கணுமா இல்லையா ஒரு இடி அதிகாரி? ஆனால் என்ன நடக்குது அப்போ? இதிலேருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, இந்த இப்போ நம்ம ஊழலை பற்றி பேசக்கூடிய திமுககாரங்க பொன்முடி ஊழல் பண்ணியிருக்காரு, அதுக்கு முன்னால் இவர் செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணியிருக்காரு. நீங்கள் அவன் அதிகப்படியாக இருக்கலாம் சார், ஆனால் நீங்கள் என்ன ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டீங்களா என்ன அப்படின்னு பேசுகிறாங்க. அதை பார்க்குறோம். இப்போ இந்த விவசாயி என்ன பண்ணியிருக்காரு, எதுக்கு வந்திருக்கிறாங்க? இப்போ இந்த ஊழலை பற்றி பேசக்கூடிய, நேர்மை நியாயம் பேசக்கூடியவர்கள், ஒழுக்கம் பேசக்கூடியவங்க, இப்போ இந்த கண்ணையனும் கிருஷ்ணனும் என்ன ஒழுக்கம் கெட்டவர்கள், யார்கிட்ட லஞ்சம் வாங்கினாங்க, என்ன பிளாக் மணி இருக்குது, அவங்க தோற்றத்தை பார்த்துட்டு அதை மாதிரி ஒரு கேள்வியை கேட்க முடியுமா அவங்கள்ட்ட? இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா இது எத்தகைய கொடிய ஆட்சி? இந்த பிஎம்எல்ஏவாக இருக்கட்டும் அல்லது இடியாக இருக்கட்டும், அது வந்து திமுகவுக்கு எதிராக ஏவப்படுகிறது அல்லது மாநில கட்சிகளுக்கு எதிராக ஏவப்படுகிறது என்று புரிந்து கொண்டு நமக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்று கருதக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் இந்த ஒரு உதாரணத்தை பார்த்தாவது புரிந்து கொள்ளணும். அது உங்களுக்கு எனக்கு யாருக்கு வேணா நேர இடி வந்து கதவை தட்டலாம் அப்படின்றதுதான் நிலைமை. இப்போ இது குறித்து காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு காவல்துறை தரப்புல இருந்து இன்னும் எந்த பதிலும் வரல அப்படின்றத அந்த வழக்கறிஞர் சொல்றாங்க. காவல்துறை அதுக்கு விளக்கம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு காவல்துறை இடி மேலே ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அந்த வழக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி ஒரு அதிகாரி தப்பு பண்ணியிருக்கிறாரு, நான் முதல்ல இதை விசாரிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விசாரணையவே டெல்லிக்கு மாற்றி அவங்களே எடுத்துக்கிறாங்க அதிகாரத்தை. இதுக்கும் ஏதாவது அதான் இப்போ இதை பாருங்களேன். இப்போ அங்கித் திவாரி வந்து மாட்டிக்கிறாரு, கையங்களவுமா சிக்கிறாரு, பணத்தோட டிவிஎஸ்சி பிடிச்சிடுறாங்க. உள்ளே போய் அந்த அலுவலகத்தில் சோதனை போட்டு ஆவணங்களை எடுக்கணும்னாக்கா உடனே இந்தோ திபெத்தன் பார்டர் ஃபோர்ஸை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. வெள்ளத்துக்கெலாம் வராத இந்தோ திபெத் ஃபோர்ஸு. அப்புறம் இவங்க சிபிஐக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உள்ளே போய் எடுக்கிறாங்க. எடுத்த பிறகு இந்த சம்பவம்லாம் நடந்த பிறகு உடனே என்ன செய்கிறாங்கன்னா, இந்த இடியில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் வந்து ஏதோ பிரிஜிஸ் பெனிவால் அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதுகிறார். இந்த மாதிரி போயிருக்காங்க, ஒரு 30 அடையாளம் தெரியாத நபர்கள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். அடையாளம் தெரியாத நபர்கள்? ஆமாம், யாரென்று அடையாளம் தெரியாத நபர்கள். முக்கியமான ஆவணங்கள்லாம் காணும். அது என்ன அந்த முக்கியமான பேப்பர்னு கவுண்ட் பண்ணி சொல்லுவார், அந்த மாதிரி முக்கியமான பேப்பர்கள் கட்டுக்கட்டாக இருந்திருக்கலாம் உள்ள. முக்கியமான ஆவணங்களை எல்லாம் காணும். அதனால் இது ரொம்ப சீரியஸான பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு புகார் வந்து இவங்க கொடுக்குறாங்க. உடனே மதுரை தல்லாகுளம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து, ஐயா இப்படி ஒரு புகார் கொடுத்துருக்குறீங்க, வாங்க அப்படி வந்து என்னன்னு கொஞ்சம் நேரில் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு சம்மன் அனுப்புகிறாங்க. அந்த சம்மனுக்கு பதிலே இல்லை, அந்த பெனிவால் வந்து வரலை. கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் ஒரு லெட்டர் எழுதுகிறார். எதுக்கு விசாரணை, இதெல்லாம் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, டிஜிபிக்கு ஒரு லெட்ரு, இது ஒன்றும் சரியில்லை நடக்கிறதெல்லாம் அப்படின்ட்டு. இப்போது இந்த அங்கித் திவாரி மீதான விசாரணையை இடி எடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ இடி காசு வாங்கினா
இங்கே இருக்கக்கூடிய இடியில் 30க்கும் மேற்பட்ட அதிகாரிகளா 75 75க்கு 30 பேர் உள்ளே போந்தது. 75 அதிகாரிகள் பட்டியல் கிடைச்சிருக்குன்னு இவங்க சொன்ன உடனே, அதாவது அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அங்கித் திவாலி 75 பேர் பேரை சொல்லியிருக்காரு. ஆமாம், வாக்குமூலம் கொடுத்த பிறகு இப்போ நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போது இல்லை எங்கள் ஆஃபீஸருங்க 75 பேர் இப்படி சிக்கியிருக்கிறதா சொல்கிறாங்க, என்ன எங்கள் டிபார்ட்மெண்ட்டே இப்படி ரொம்ப கேவலமாக போச்சு, அதனால் நாங்களே விசாரிக்கிறோங்க அப்படின்னு சொன்னாங்களான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் சொல்லலை. எப்படி சொல்லியிருக்காங்க கேளுங்க. இது வந்து அவங்களுடைய சங்கி பத்திரிகை ஸ்வராஜ்யா சைட்டில் இருக்குது. The central agency has moved its probe against its own officer and officials from Tamil Nadu DVAC to New Delhi headquarters. மாற்றி விட்டது. இதனால் citing fears of non-cooperation and interference by the state police. மாநில அரசு, மாநில போலீஸ் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டு போலீஸு, அதனுடைய தலையீடு மற்றும் ஒத்துழைப்பின்மை. இப்போ இந்த குற்றச்சாட்டு எதுவும் இங்கே வரல, இந்த குற்றச்சாட்டு எதுவும் இங்கே சொல்லலை. நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறான்ல, அப்போ அதெல்லாம் சொல்லலாம்ல, நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்கன்ட்டு. தலையீடு ஒத்துழைப்பின்மை, அதனால் மாற்றிக்கிறோம். இப்போ நீங்கள் கேட்டீங்க அந்த விவசாய விஷயத்துக்கு போலீஸ்காரர், போலீஸில் ஏன் கம்ப்ளைண்ட், இப்போ போலீஸில் நடவடிக்கை எடுக்கிறதா வச்சுக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ 2 போலீஸ்காரங்க கூட நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து போயிருக்கிறாங்க. உடனே என்ன செய்வாங்கன்னா, இந்த வழக்கை நாங்கள் டெல்லியில் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தூர்லேருந்து சாஸ்திரி பவனுக்கு வர சொன்ன கொடுமை இருக்குல்ல இந்த 2 விவசாயிகளையும், அதுக்கு பதிலாக இப்போ டெல்லிக்கு வா, டெல்லியில் வந்து சொல்லு என்ன மேட்டர்னு அப்படின்னு கூப்பிடுவாங்க. நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய போலீஸ் அஃபீஷியல்ஸையும் வாங்க டெல்லிக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அந்த 75 பேரில் இந்த ரித்தேஷ் குமாரா யார் இந்த சாஸ்திரி பவனில் வக்கீல் வச்சுக்கக்கூடாதுன்னார் இல்லையா, அவர் 75ல் ஒருத்தராக இருந்திருக்க வேண்டும், இருந்திருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்குது. அதனால் இது ஒரு பெரிய கொள்ளை கூட்டம், இந்த கொள்ளை கூட்டத்தின் ஆட்சி நடக்குது. இவங்க இதையெல்லாம் செய்வது அப்படின்றது இங்கே செந்தில் பாலாஜிக்கு நடக்குது, பொன்முடிக்கு நடக்குது, இல்லை இன்னொருத்தருக்கு நடக்குது, இந்த விவசாயிக்கு நடக்குதுன்றதில்ல, நாடெங்கு இதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு சந்தேகம், இப்போ செந்தில் பாலாஜி வழக்கு, பொன்முடி வழக்கு, அல்லது வந்து அடுத்தடுத்த அமைச்சர்கள் மீது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இந்த இடி நோட்டீஸஸ் எல்லாம் திருப்பி தூர்வாரப்படுகிறது, போர்ட்ஃபோலியோ ஜட்ஜஸ்லாம் நியமிக்கப்பட்டு விட்டார்கள், அது எல்லாம் விசாரணைக்கு ரெடியாக இருக்குது. அது பாலிடிக்ஸ் இருக்குது அல்லது திமுக ஒடுக்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட முடியுது. இந்த விவசாயிகள் இவங்க யாருக்கு ஆதரவாக நின்னாங்க? இவங்க திமுக கிடையாது, இவங்க ராகுல் காந்திக்கு பிரச்சாரம் பண்ண போகிறவங்க கிடையாது, அவங்களால அவங்க பிரச்சனையவே வாய் விட்டு பேச முடியலன்னு தான் வழக்கறிஞர்களை கூட்டு போகிறாங்க. அப்போது இடியினுடைய ரோல் தான் என்ன, அவங்களுடைய நோக்கம் தான் என்ன? இல்லை, இடி வந்து ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்காக இருக்கக்கூடிய மோடி அரசின் கையில் இருக்கக்கூடிய ஒரு கொலைக்கருவி மாதிரி. அது யாருக்கு எதிராக வேணால் பயன்படுத்தலாம். இதில் நான் திரும்ப வலியுறுத்துறது என்னன்னாக்கா, இதை வந்து ஒரு மோடியோ அமித்ஷாவோ அங்கேருந்து முடிவு பண்ணி அவங்க சொன்னாதான் கேட்பாங்க இடியில் அப்படின்றது இல்லை. ஒரு பிஜேபி லோக்கல் அட்வொகேட் சொன்னாக்கா இடியை கூப்பிடலாம் அப்படின்றதான் இப்போ சேலம் இந்த ஆத்தூர் சம்பவத்தில் நமக்கு தெரிய வருவது. ஒரு பரிதாபத்துக்குரிய தலித் விவசாயி, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த விவசாயி, அவர்கள் நிலம் கொடுக்க மாட்டேன் விற்க மாட்டேன்னு வேற ஒன்றும் இல்லை குற்றச்சாட்டு. இதுக்காக இடியை உடனே ஏவி சாஸ்திரி பவனுக்கு கூப்பிட முடியும்னா அப்போ அது என்னன்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதை தான் நான் வலியுறுத்துறேன். அவங்க ஒன்றும் இவங்களுக்கு எதிராக செய்யலை. பொதுவிலேயே எங்கள் பிஜேபி பற்றி பேசும்போது அது ஆன்டி முஸ்லீம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து ஆன்டி தலித், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எதிர்கட்சிகளை தான் பிரச்சனை பண்ணுது, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தானே புரிஞ்சிட்ருக்குறாங்க. அப்படி புரிஞ்சிட்ருக்கிற எல்லாருக்கும் ஒரு பாடம் இப்போ வந்து இந்த விவசாயிகளுக்கு நடந்திருப்பது. இதை பார்த்த பிறகும் இனி யாராவது உட்காந்துக்கிட்டு இல்லை இடி அவர் பண்ணியிருப்பார் அப்படின்னு பேசுனாங்கன்னாக்கா அவங்க அப்பட்டமான பிஜேபி கையாட்கள் அப்படின்னு மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நேற்றுக்கு ஹிந்து பேப்பர் பார்த்துருப்பீங்க, பிரியங்கா காந்தியை வந்து சேர்த்துருக்காங்க. ஆமாம், இடி கேஸில் சார்ஜ். அவங்க ஹஸ்பண்ட் மேலே ஏற்கனவே சார்ஜஸ் இருக்குல்ல, அவங்க ஹஸ்பண்ட் மேலே சார்ஜஸ் இருக்குது. அந்த சார்ஜஸில் ஒரு விசித்திரமானது ஒன்று இருக்குது. இடி கேஸில் சிக்கின ஒருத்தர், அவருக்கு லண்டனில் ஒரு வீடு இருக்குது. ஓகே, லண்டன் போன போது அந்த வீட்டில் இந்த வாத்ரா வந்து தங்கினார் அப்படின்னு வேற ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ரஜினி வந்து கொலைகார எம்எல்ஏவை போய் பார்த்துட்டு வந்த மாதிரி அந்த மாதிரி தான். ஓகே, ஏன் அது மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் அமித்ஷாவோட ஃபோட்டோ எடுத்தது, ஆர்கே சுரேஷ் நிர்மலா சீதாராமனோட ஃபோட்டோ இருக்கா இல்லையா? இருக்கு. இப்போ நிர்மலா சீதாராமனை இடி பிடிக்கணுமா இல்லையா?
பொருளாதார குற்றப்பிரிவு. ஆமாம், பிடிக்கணும். ஸோ வாத்ரா மேலே அது ஒரு கேஸு. பிரியங்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, அவங்க ஏதோ ஒரு 15-20 வருஷம் முன்னால் ஹரியானாவில் 5 ஏக்கர் நிலம் வாங்கினாங்களாம். சரி, அதை வந்து சேர்த்துருக்குறாங்க. ஓ சரியா? இப்போது நான் என்ன சொல்ல வரேன், நம்ம ராவத் வந்து மகாராஷ்டிராவில் கைதானார். சிவசேனா அவர் கைதாகி உள்ள 1000 கோடி ரூபாய் ஸ்கேண்டல் இது அப்படின்னு தான் கேஸு. கைதாகி உள்ளே இருந்து ரிலீஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு தேஷ்பாண்டே ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, ஸ்பெஷல் கோர்ட் ஜட்ஜு, அவர் வந்து என்னையா அது கேஸே ஒன்றுமே இல்லை, அவர் எதுக்கு இத்தனை நாளாக உள்ளே வச்சுருந்தீங்க 3 மாதமாக, அயோக்கியத்தனமாக இருக்குது. இதை சொல்லிவிட்டு இன்னொன்று கூட சொல்கிறாரு, கடந்த 10 ஆண்டுகளில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஒரு 2 விஷயம் சொல்கிறாரு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு கைதாகி இருக்கிறவன் பெயில் போட்டாக்க எங்கேயுமே 1 மாதம் 2 மாதத்துக்கு குறைஞ்சி, ஒரு 7-8 வாரத்துக்கு குறைஞ்சி பதில் மனுவே இவனுக்கு போடுறதில்ல. பெயில் பெட்டிஷன் போட்டாக்கா கொடுக்கக்கூடாதுன்ற மனு கூட போடணும்ல உடனே, அதுக்கே ஒரு 2 மாதம் இழுக்கிறாங்க. சரி, அதுக்கு தான் இழுத்து தொலைகிறேன்னாக்கா கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு கேஸ் கூட ட்ரையல் நடத்தலை, விசாரணை நடத்தி முடிக்கவில்லை 10 ஆண்டுகளில். அப்போ இது என்ன அப்படின்னா, ப்ராசஸ் இஸ் அ பனிஷ்மெண்ட். ஓகே, கைது பண்ணிட்டாலே தண்டனை ஆரம்பம். உங்களை தனியாக கேஸெல்லாம் நிரூபித்து முடிக்கிறதெல்லாம் கிடையாது. சித்திகப்பன், நம்ம இந்த குடியானவர்களை பற்றி பேசுகிறோம், விவசாயிகளை பற்றி. சித்திகப்பன் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, கேரளாவிலேருந்து அந்த ஹத்ராஸில் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு ஒரு பெண், தலித் பெண் கொல்லப்பட்டது, எரியூட்டப்பட்டது. அதை போய் ஒரு நிருபராக போய் பார்க்குறதுக்கு போகிறாரு. அவர் கூட ஒரு கேமராமேனை கூட்டின்னு போகிறாரு. அவர் அங்கே பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி முதல்ல அவர் மேலே என்ன கேஸ் போடுறாங்க, யூஏபிஏ கேஸ் என்னன்னாக்கா, இங்கே வந்து மதக்கலவரத்தை தூண்டுறதுக்கு கேரளாவிலேருந்து புறப்பட்டு அவர் யூபிக்கு வந்திருக்காரு. இந்த சம்பவத்தை வச்சு ஒரு மதக்கலவரத்தை தூண்ட போகிறாரு. எப்படி மதக்கலவரத்தை தூண்டுவார்? இறந்து போன பெண் தலித் பெண், குற்றம் சாட்டப்பட்ட ரேபிஸ்டுகள் தாக்கூர் ஜாதியினர், எப்படி மதக்கலவரம் தூண்ட முடியும் தெரியல. அதில் மதக்கலவரம் தூண்ட போகிறான்றது தான் கேஸ். அதை போட்டாச்சு. அது 10வது அப்படின்னு ஒரு பிஎம்எல்ஏ கேஸ், மணி லாண்டரிங். என்ன மணி லாண்டரிங் தெரியல. இப்போது 2 வருஷம் கழித்து அவருக்கு பெயில் கிடச்சிருக்குது. அதே உத்தரப்பிரதேசில் இருக்கிற கோர்ட்டு அவரை பெயிலில் ரிலீஸ் பண்ணும்போது, என்னங்க கேஸ் இது, அந்த கேமராமேன் அக்கௌண்ட்லேருந்து சித்திகப்பன் அக்கௌண்ட்டுக்கு 5000 ரூபா வந்துருக்குது. இது ஒன்றை தவிர வேறு எதுவும் இல்லை. நீ யார் இடி வந்து எந்த எவிடன்ஸும் கொடுக்கல. அதாவது ஒரு பொய் சாட்சியை கூட குக்கப் பண்ணி கூட கொடுக்கல. 2 வருஷம் உள்ளே இருந்துருக்காங்க. எதுக்கு? ராணா அயூப்ன்ற பத்திரிகையாளர், குஜராத் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி அதை வெளியிட்டவங்க, அவங்க மேலே ஒரு கேஸு. அந்த அம்மையார் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நல்லெண்ணத்தில் கோவிட் காலத்தில் இந்த ஒரு க்ரௌட் ஃபண்டிங் பணம் வாங்கி இயலாதவர்களுக்கு நீ வந்து பணம் வசூல் பண்ணி நிதி மோசடி பண்ணியிருக்கிற அப்படின்னு அவங்க மேலே ஒரு பிஎம்எல்ஏ கேஸ். என்ன நான் ஒரு சமீபத்தில் ஒரு க்ரௌட் ஃபண்டிங் பார்த்தேன். ஒரு உம்பளச்சேரி மாடு வளர்க்குறதுக்காக ஒருத்தர் வந்து க்ரௌட் ஃபண்டிங், அதில் வந்து யூரோப்லேருந்து யூஎஸ்லேருந்துலாம் கூட அந்த க்ரௌட் ஃபண்டிங்கை டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவங்க கேஸ் எடுத்துங்க, இவங்க பாம்பே பேஸ்டு, பாம்பே அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் வந்துருக்குது. சரி, அங்கே அக்கௌண்ட்டுக்கு தான் வருது, அக்கௌண்ட்டுக்கு தான் வருது, தனியாலாம் வாங்கல. அங்கேருந்து அதை செலவு பண்ணியிருக்கிறாங்க. சரி, கேஸ் எங்கே தெரியுமா போட்டிருக்கிறாங்க, யூபி கோர்ட்டில் போட்டிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, இவங்க தொடர்ந்து சங்கிகளை எதிர்த்து இது பண்ணுறாங்க. அப்போ அவங்கள அங்கே உன்னை யூபியில் வச்சு உன்னை என்னன்னு பார்க்குறேன், இஸ்லாமியர் வேறு அவங்க அப்படின்றதுக்காக தான் யூபியில் கேஸ் போடுறாங்க. அப்போது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாங்க. அவங்க நீ போட்டது பொய் கேஸு, ஆனால் கேஸுக்கான இடம், அக்கௌண்ட்டு எல்லாம் நீ இது பண்ணியிருக்கிறதெல்லாம் பாம்பே. அப்போ நீ மும்பையில் தானே கேஸை நடத்தணும், என்னை எதுக்கு நீ காசியாபாத் கோர்ட்டுக்கு வர சொல்கிற, இது என்ன நியாயம்னு சொல்லிட்டு பிருந்தா குரோவர் வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. இங்கேருந்து போன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ராமசுப்ரமணியன் தான் நீதிபதி. துஷார் மேத்தா ஒரு அற்புதமான வாதம் ஒன்று வைக்கிறாரு. பணம் அனுப்புனதில் யூபியிலேருந்தும் பணம் அனுப்பியிருக்கிறாங்க, அதனால் யூபியில் கேஸ் போடலாம். இது இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ இடி வந்து நீதிபதி ஏற்றுக்கிட்டாரா இல்லையா? ஏற்றுக்கிட்டாரு. ஏற்றுக்கிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, அதெல்லாம் நீங்கள் யூபியில் விசாரணையின் போது காசியாபாத் கோர்ட்டில் போய் பேசிக்கிங்க, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது இதுதான் பிஎம்எல்ஏ, இதை ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். இது நிறைய நான் உதாரணம் சொல்லிட்டு போகலாம். 2003 வருஷம் முன்னால் பீகார் சட்டமன்ற தேர்தல் வந்தபோது சுஷாந்த் சிங் ராஜ்புத் என்ற இந்தி நடிகர், அவர் மர்மமான முறையில் மரணமடைந்தார்.
அது ஒரு தேசிய பிரச்சனையாக்கி பயங்கரமாக இது பண்ணாங்க. அப்போ சிவசேனா காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் மகாராஷ்டிராவில் இருக்குது. அங்கே வந்து ஏற்கனவே இந்த சிவசேனா பீகாரி ஒர்க்கர்ஸுக்கு எதிராக கொஞ்சம் பேசி இது பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி பீகாரின் மைந்தனை வந்து கொண்டுட்டாங்க. எங்கள் பாம்பேயில் பீகார்லேருந்து ஒருத்தன் போய் இந்தி ஃபீல்டில் ஹீரோ ஆகிறது இவங்களுக்கு பிடிக்கலை. என்ன நம்ம பேசுகிறது அவங்க பேசுகிறாங்க கேளுங்க. அப்படி பேசுனாங்க. பேசி அதை ஒரு இஷ்யூ ஆக்கி நீங்கள் ரிப்பப்ளிக் டிவிலாம் டெய்லி எல்லா சேனல்லையும் அந்த அம்மாவை போட்டு அவங்கள ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் பண்ணிட்டு சரி என்ன கேஸு அப்படின்னா, அவங்க தம்பி வந்து இவங்களுக்கு கஞ்சா சப்ளை பண்ணாங்க, இவங்க தான் அவங்க அப்பா ஒரு கம்ப்ளைண்ட், என் மகனை கொண்டுட்டாங்க இவங்க தான் சதி பண்ணி அப்படின்லாம் சொல்லி. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாக்கா, அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பி இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் நடந்திருக்குது. அதுக்கு ஒரு பிஎம்எல்ஏ கேஸ் யார் மேலே, இந்த ரியா சக்கரவர்த்தி மேலே பிஎம்எல்ஏ கேஸு. அது இல்லாமல் கொலை வழக்கு பீகாரில். இந்த வழக்கை இப்போ தூக்கிட்டு போயிருக்காங்களா அங்கித் திவாரி கேஸு டெல்லிக்கு. அந்த மாதிரி சிவசேனாவில் உத்தவ் தாக்கரே கிட்ட இந்த கேஸை சிபிஐட்ட கொடுங்க சிபிஐட்ட கொடுங்கன்னாங்க. உனக்கு எதுக்கு கொடுங்கன்னு நாங்கள் விசாரிக்கிறோன்ட்டாங்க அவங்க. சரி இப்போ இதுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசிச்சாங்க. பீகாரில் ஒரு கொலை கேஸ் பதிவு பண்ணாங்க. பதிவு பண்ணி அதை சிபிஐட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்து சிபிஐ டேக் ஓவர் பண்ணிடுச்சு. சரி இப்போ என்ன கேஸோட கண்டிஷன்னா, எய்ம்ஸுக்கு இந்த ரிப்போர்ட்டு ஆட்டாப்சி ரிப்போர்ட்டெல்லாம் போயிட்டு இது வந்து சூசைடியா, இதுக்கும் கொலையாவது வெங்காயமாவது சூசைடு அப்படின்னு எய்ம்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அப்போ 6 மாதம் ரிப்பப்ளிக்கில் நடந்த டிபேட்டு பூரா பொய்யா? நெக்ஸ்ட்டு 3 வருஷமாக சிபிஐட்டு அந்த கேஸ் இருக்குது. தேர்தலுக்கு அதை யூஸ் பண்ணியாச்சு. இப்போது மகாவிகாஸ் அகாடிக்கு எதிராக, ஆமாம் அகாடிக்கு எதிராக காட்டி பீகார் தேர்தலுக்கு. இப்போது இது மாதிரி எண்ணற்ற உதாரணங்கள் இருக்குது. அதனால் இடி அப்படின்றது வந்து இடியோ சிபிஐயோ அல்லது ஐடி டிபார்ட்மெண்ட்டோ, இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு நீதித்துறையின் பல வழக்குகள் எல்லாமே அரசியல் எதிரிகளுக்கு எதிராக. நீதிமன்றம் என்பது மக்களினுடைய கடைசி ஜனநாயக நம்பிக்கை. அதை அப்படி கொஸ்டின் பண்ணி மக்களுக்கு அவநம்பிக்கையை கொடுத்துடலாமா அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. ஆமாம் கேட்குறாங்க. அதுக்கு இந்த பிஎம்எல்ஏலேருந்தே நான் பதில் சொல்கிறேன். பிஎம்எல்ஏ சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. என்ன அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு அதுக்கு எதிராக ஏறத்தாழ ஒரு 300-400 வழக்குகள் போடப்படுது. கார்த்திக் சிதம்பரம் உள்ளிட்டு பல பேர் போடுறாங்க வழக்கு. அது கன்வில்கர் என்ற நீதிபதிக்கிட்ட விசாரணைக்கு வருது. சென்ற ஆண்டு விசாரணைக்கு வந்து அவர் விசாரிக்கிறார். அதில் சேலஞ்சு பண்ணியிருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, 1 இடி அதிகாரிகள் என்பவர்கள் அவங்க வந்து போலீஸ் ஆஃபீஸர் கிடையாது, அவங்க நடத்துகிறது இன்வெஸ்டிகேஷனும் கிடையாது, அது வந்து என்கொயரி தான் அப்படின்றத ஒரு நிலை. அவங்க சொல்ல வர்ற விஷயம் அது எதுக்காக இதை சொல்கிறாரு அப்படின்னாக்கா, போலீஸில் இப்போ ஒரு கொலை கேஸாக இருந்தால் கூட நீங்களோ நானோ கொடுக்கின்ற வாக்கு மூலம் அவங்க போலீஸில் எழுதிக்கிறது. தினத்தந்தி பேப்பரில் சதக் என்று குத்தினார் இதெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் படிக்கிறவங்க ஒத்துக்கிட்டான் போல இருக்குது அப்படின்னு இருக்கும். அது போலீஸாக எழுதிக்கிறது, அது கோர்ட்டில் நிற்காது அப்படின்றது. ஆனால் இடி ஆஃபீஸர் எழுதிக்கிறது கோர்ட்டில் நிற்கும். இப்போ இடி ஆஃபீஸர் செந்தில் பாலாஜி கூறினார் அப்படின்னு எதை எழுதி கொண்டாலும், இப்போ நான் சொல்கிறேன் செந்தில் பாலாஜி இதை சொன்னார்னு அவங்க என்ன எழுதிக்கிட்டாலும் அது கோர்ட்டில் அட்மிசிபிள் எவிடன்ஸ். சரிதானா? அப்போ இதை வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. இல்லை அது செல்லும் அப்படின்னு அவர் தீர்ப்பளிக்கிறார். அடுத்தது ஒரு வழக்கு இப்போ இந்த சட்டம் இயற்றப்பட்ட போது அதுக்கப்புறம் அந்த சட்டத்தின் கீழ் குற்றம் பண்ணியிருந்தால் தான் அது குற்றமாகும். இப்போ போக்சோன்னு ஒரு சட்டம் இருக்குது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாருன்னா அதை போக்சோவில் தண்டிக்க முடியாது. போக்சோ வந்த பிறகு தான் தண்டிக்க முடியும். ஆனால் இந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஊழல்ன்றது தொடர்ச்சியாக நடக்கிறது, அதனால் அது முதல்லே நடந்திருந்தாலும் 2006 பிரியங்கா சொத்து வாங்கியிருந்தாலும் அதை சேர்த்துக்கொள்ள முடியும் அப்படி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. இதை விட மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு பிஎம்எல்ஏ வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருடைய பணத்தை அல்லது சொத்தை அல்லது பொருளை நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ பயன்படுத்தி இருந்தால் நீங்களும் குற்றவாளி. அப்போ நீங்களோ நானோ யாரும் குற்றவாளியாகிறது வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்போ ஏன் விவசாயியை கைது பண்ணக்கூடாது? விவசாயி மேலே ஏன் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? யார் மேலே தான் வழக்கு போட முடியாது? அப்போது இதுதான் பிஎம்எல்ஏயோட ஸ்கோப்பு. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பெரிய டெவலப்மெண்ட் வந்துருக்குது. அது ஒரு தலைப்பாக விசாரிக்க வேண்டியது. ஒரு புது ரூல் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க.
பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன்ஸ். அப்படி என்றால் அதை மட்டும் படிக்கிறேன் நான், பிறகு இது ரொம்ப முக்கியன்றதுனால. த ப்ரொவிஷன் வர்ச்சுவலி இன்க்ளூட் எவரி ஒன் இம்பார்ட்டன்ட் இன் பாலிட்டிக்ஸ், senior government officials and even heads of states for financial reporting purposes under PMLA. ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட்னா கவர்னரா? ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட்டு அரசியல் ரீதியாக இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ். இதில் என்னன்னாக்கா இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அஃபீஷியல்ஸ், பொலிட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் யாரை வேணால் சேர்த்துக்கலாம். அப்போ இவங்களெல்லாம் வங்கிகள் வந்து இந்த நோய் ஒரு கஸ்டமரில் இவங்க அக்கௌண்ட்டை பூரா இது பண்ணணும், நாங்கள் கேட்கும்போது கொடுக்கணும், இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அப்போது இது இப்போ நீங்கள் எங்கே போகுது இது அப்படின்னா மந்திரி பதவியில் இருக்க வேண்டியதில்லை, எம்எல்ஏ பதவியில் இருக்க வேண்டியதில்லை, பொலிட்டிக்கலி இம்பார்ட்டன்ட்னு சொல்லிக்கிட்டா போதும். சொல்லிக்கிறது இல்லை, அவங்க கருதுனா போதும். ஆமாம், நீங்கள் பொலிட்டிக்கலி இம்பார்ட்டண்ட்டாக எப்போ ஆவீங்கன்னா மோடியை எதிர்த்து பேசுனா யூ வில் பிகம் எ பொலிட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பர்சன். ஓகே, சரியா? ஆதரித்தாலும் இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருக்கலாம், அது வேற. என்ன இது பிஎம்எல்ஏக்குரிய முக்கியமான இம்பார்ட்டன்ட் பர்சனாக மாறுவீங்க. அப்போது இதுதான் பிஎம்எல்ஏ என்ற அந்த ஆயுதத்தினுடைய ஒரு ஸ்கோப். அதனால் இந்த ஊழல் என்று மோடி அரசால் சொல்லப்படுவது எதாக இருந்தாலும் நாம் எப்படி பார்க்கணுன்னாக்கா, ஒரு கேள்வி கேட்குறாங்க, இடி அத்துமீறல் தாங்க, அதிகார துஷ்பிரயோகம் தாங்க, அதனால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள்லாம் யோக்கியர்களா? இப்போ சித்திக்கப்பன் யோக்கியன்னு சொல்லலாம், இந்த விவசாயி யோக்கியன்னு சொல்லலாம். அது நியாயமாக தானே இருக்கும், மக்களுமே அதை நியாயமாக கருத தானே செய்வாங்க. அப்படியான கேள்வி. ஆமாம், இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இந்த இந்த சட்டமும் சரி, இந்த அதிகார இதுவும் சரி, எந்த நியாயமானவனையும் அநியாயமானவனாக, எந்த நேர்மையானவனையும் ஊழல் பேர் வழியாக சித்தரிப்பதற்கான ஸ்கோப் கொண்டது ஒன்று. ரெண்டாவது, இது முழுக்க முழுக்க ஊழல் ஒழிப்பு என்ற நோக்கத்துக்கே அல்லாமல் அரசியல் எதிரிகளை ஒழித்து கட்டுவது என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக. திமுகவில் ஒருத்தன் தப்பு பண்ணிடலாம், அதை கேட்பதற்கான அருகதை இவங்களுக்கு இருக்குதா? பிஎம்எல்ஏல இதை சொல்லு அதை சொல்லு, வீட்டில் தங்குனா தப்பு, பொருளை பயன்படுத்தினா தப்பு, ஆனால் பிஎம் கேர்ஸ் என்ன அல்லது எலக்ட்ரல் பாண்ட் என்ன, இவங்க வாங்குற பணத்துக்கெல்லாம் என்ன கணக்கு, அது கொடுக்க வேண்டியதில்லை. அதானி ஃப்ளைட்டில் மோடி போனது அதெல்லாம் வந்து கேட்க வேண்டியதில்லை. ஃபைனலி அதானின்னு நீங்கள் சொல்லிட்டதுனால அதானி சொல்கிறேன். அதானி மீது செபி வந்து கிட்டத்தட்ட க்ளீன் சீட்டு கொடுத்துருச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதானி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த கேமன் ஐலண்டு, மொரிஷியஸ் மாதிரி இருக்கக்கூடிய தீவுகளிலிருந்து கருப்பு பணத்தை முதலீடு செய்தார் பினாமி பெயரில் அப்படின்றது தான் அவர் மீதான குற்றச்சாட்டு. செபி வந்து எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம், ஒரு 10-15 அக்கௌண்ட்டில் சந்தேகம் இருக்குது எங்களுக்கு, ஆனால் அதை விசாரிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நிறுத்திட்டாங்க. அது வந்து பல நாடுகளில் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கிற கம்பெனி. ஆமாம், கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏங்க கொடுக்க மாட்டேன்றாங்க? சட்டப்படி நாங்கள் கொடுக்க தேவையில்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படியா? சட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, 2018 மோடி அரசு அந்த சட்டத்தை திருத்தி விட்டது. என்னென்னு? அதாவது இந்த முதலீட்டினுடைய அறுதி பயனீட்டாளர் யார் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை வந்து ஒவ்வொரு இந்த இன்வெஸ்டர் ஒவ்வொருத்தரும் சொல்லணும் அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து இருக்குது. அந்த கிளாஸை எடுத்துட்டாங்க 2018 செபி சட்டத்திலிருந்து அதை எடுத்து விட்டார்கள். அதனால் அதானி மேலே வழக்கு கிடையாது, கண்ணையன் கிருஷ்ணன் மேலே வழக்கு உண்டு என்ற முறையில்தான் இந்த சட்டமே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நிறைவாக ஒரு கேள்வி, இப்போது இது குறித்து தமிழ்நாடு இப்போது இந்த கருத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறோம், இடி பற்றி பேசுகிறோம், பிஎம்எல்ஏ பற்றி பேசுகிறோம். மற்ற மாநில உரையாடல்கள் இந்த நோக்கத்தில் தான் நடக்குதா, இந்த போக்கில் தான் செல்கிறதா? இப்போ தமிழ்நாட்டு கேஸ் தான் டெல்லிக்கு மாற்றுறாங்க, இப்போ ராஜஸ்தான் கேஸ் டெல்லிக்கு மாறல. அப்போ தமிழ்நாடு தான் ஈடிக்கு பிரச்சனையா? ஏன் தமிழ்நாடை மையப்படுத்தியே இந்த ஈடி வந்து ரொம்ப தீவிரமாக இயங்குற மாதிரி தோணுது? ஈடி வழக்குகள் எல்லா எதிர்க்கட்சி தலைவர்கள் மேலேயும் போடப்படுது. இப்போ ஈவன் கேஜ்ரிவால் வரைக்கும் அது வந்திருக்குது. ஆனால் ஈடிக்கு எதிராக மாநிலங்கள் போட்ட ஊழல் வழக்குகள் இடி அதிகாரிகளுக்கு எதிராக, அது ராஜஸ்தானில், டெல்லியில், தமிழ்நாட்டில். ராஜஸ்தான்லேயும் டெல்லியிலேயும், டெல்லி மாநிலம் அதிலேருந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு இடி சொல்லலை. ஏன்னா ராஜஸ்தானில் இப்போ அவங்க கவர்மெண்ட் வந்துருச்சு. டெல்லியை பொறுத்த வரைக்கும் லெப்டினன்ட் கவர்னர் ஆட்சி, அவங்களுக்கு பெரிய அதிகாரம் இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் நிலையே வந்து இப்போது இருக்குது. இப்போது உறுத்தி கொண்டிருக்கக்கூடிய முள் அல்லது இவர்களுக்கு எதிராக நின்று இன்னமும் ஃபைட் பண்ணக்கூடிய முன் வரிசையில் இருப்பது தமிழ்நாடு. அதனால் இப்போ தமிழ்நாட்டை வந்து அவர்கள் குறிவைத்து வேட்டையாட தொடங்கி இருக்கிறார்கள். அந்த வேட்டை என்பது வெறும் இடி மட்டுமல்ல, ஊழல் வழக்குகள்,
நீதிமன்றம் சில வழக்குகளை மட்டும் கவனம் செலுத்தி எடுத்துக்கொள்வது, இது எல்லாம் இதில் சேர்ந்தது தான். நீதிமன்றத்தினுடைய நடுநிலை என்பது எவ்வளவு கேலிக்குரியது என்பது பல தீர்ப்புகளில், பல வழக்குகளில் இன்றைக்கி ஓய்வு பெற்ற நீதிபதிகளே வெளிப்படையாக விமர்சிக்கக்கூடிய நிலை வந்துவிட்டது. அதனால் இடியினுடைய நேர்மை, நீதிமன்றத்தின் நடுநிலை என்ற போர்வைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு தமிழ்நாட்டில் ஏவப்படுகின்ற ஊழல் வழக்குகள், இடி வழக்குகள் ஆகியவற்றுக்கு ஆதரவாக யாரும் பேசக்கூடாது. இது திமுகவுக்கு எதிராக, திரும்ப சொல்கிறேன், இது திமுக அரசியல்வாதிகளுக்கு எதிராக அல்ல, இது தமிழ்நாட்டுக்கு எதிராக, பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு எதிராக தொடுக்கப்படும் தாக்குதல். அதில் ஒரு அம்சம்தான் இன்றைக்கு இந்த 2 விவசாயிகள் மீது தொடுக்கப்பட்டிருக்கும் அநீதியான வழக்கு. இப்போ இவங்க மேலே எந்த சோமோட்டவும் வருதா அப்படின்றது தெரியல. ஆனால் உங்களை நோக்கி சமூக வலைதளங்களில் வர்ற கேள்வி, மருதையன் மூத்த செயற்பாட்டாளர், நீண்ட காலமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர், அவர் இன்றைக்கு ஊழலை ஆதரித்து கொண்டிருக்கிறாரே அப்படின்ற அந்த பார்வை ஒன்று முன்வைக்கப்படுது. இது எப்படி பார்க்குறேன்? ஊழலை எப்படி பார்க்க வேண்டும், எது ஊழல் அப்படின்ற கேள்வியை நான் ஒன்று எழுப்பியிருக்கிறேன். அது ஒரு ஒரு தலைப்பு. ஒரு வரியில் நான் அதுக்கு சொல்கிறேன். குற்றம், ஊழல் அப்படின்னு 2 வார்த்தை இருக்குது. குற்றம் என்று சிக்கிக்கொண்டால் மட்டும்தான் ஊழல் என்பது தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது. ஒருவேளை பொன்முடி அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் அந்த வயலேஷன்ஸ் எதுவும், அந்த சொல்லப்படும் வயலேஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அவர் ஊழல் செய்யவில்லை. அப்படி தானே? ஆமாம் ஆமாம். அப்போது அதானியை எடுத்துக்கொண்டால் அந்த கிளாஸ் நீக்கப்பட்டு விட்டதனால் அவர் முறைகேடு செய்யவில்லை. அப்போது யாருடைய ஊழலை குற்றம் என்று சொல்வது, யாருடைய மெகா ஊழல்களை குற்றம் என்று சொல்ல வேண்டாம் என்பதை இந்த அரசு புதிய வரையறைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வரையறைகளின் அடிப்படையில் 5000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ண சித்திகப்பன் குற்றவாளி, கிரவுட் ஃபண்டிங்கில் கோவிடுக்காக நிதி வசூல் செய்த ராணா அயூப் குற்றவாளி. ஆனால் பிஎம் கேர்ஸில் பல்லாயிரம் கோடி வாங்கி கொண்டு கணக்கு காட்ட முடியாது என்று சொல்லும் மோடி, அல்லது 20,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்படி வந்துச்சு என்று கணக்கு காட்ட மறுக்கின்ற அதானி, அவர்கள் குற்றவாளிகள் அல்ல, மற்றவர்கள் தான் ஊழல் பேர் வழியில் என்று சொல்லுகிறார்கள். இதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் என்ன அரசியல் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ரைட், அந்த கேள்விக்கு அவர்களே பதில் சொல்லட்டும். தொடர்ந்து பேசலாம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணத்தில் இருக்கு. மிக்க நன்றி. நன்றி.